சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல் 2026 மே 13 இன்று தமிழக சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுகவில் ஏற்பட்ட ஒரு பிளவு. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் எஸ்பி வேலுமணி இடையேயான மோதல் இது மிகப்பெரிய ஒரு அரசியலையே புரட்டி போட்டுள்ளது என்றுதான் இந்த ஒரு நாளில் நம்ம கூற வேண்டும். யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு திருப்பங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது அனைவரின் முன்னிலையும் அவர் வைத்துக் கொண்டிருந்தது எல்லாரையுமே ஒரு கேள்விக்குறியாக மாற்றியது. எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி என்ன பிரச்சனை என்றால், அதிமுகவில் கடந்த நாட்களாகவே நிலவி வந்த உள்கட்சிக்குள்ளேயே சில மோதல்கள் ஏற்பட்டது. ஆனால் இது சட்டமன்றத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பகிங்கரமான ஒரு வெடியவே இது வெடித்தது என்றுதான் கூற வேண்டும். முதல்ல தலைமை போட்டி. தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் 40 எம்எல்ஏ இருந்தாங்க. ஆனால் 30 பேர் எஸ்பி வேலுமணி மற்றும் CV சண்முகத்தின் தலைமையில ஒரு அணியாக பிரிந்து அவங்க டிவிகேவுக்கு இந்த ஒரு நேரத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கூறினாங்க. உண்மையான அதிமுக என கூறி வேலுமணியை சட்டமன்ற கட்சி தலைவராக அங்கீகரிக்கவும் இது கூறவும் பட்டது. ஆனால் இப்படி ஏன் இவர் செய்தார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாற்றியது. அடுத்ததான் டிவிகே ஆதரவு விவகாரங்கள் என்னவென்றால், எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் ரகசிய புரிந்துணர்வு வைத்துக்கொண்டு ஆட்சி அமைக்க முயன்றதாக வேலுமணி தரப்பிலிருந்து ஒரு குற்றச்சாட்டுகள் இதுவரைக்கும் வெளிவரப்பட்டது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் சேருவது எங்களுக்கு பிடிக்கவில்லை, அதனால் நாங்கள் டிவிகேவுடன் இணைய போகிறோம் என்கிற மாதிரியான சில தகவல்களை வேலுமணி அவர்கள் வெளியில் கூறிவிட்டு விஜயுடன் சேர்ந்து விட்டார்கள். ஆனால் சபையில் இப்பொழுது மோதல் எப்படி தெரியுமா ஏற்பட்டது? இன்று சபாநாயகர் பிரபாகர் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமிக்கு பேச அனுமதி வழங்கிய போது அந்த ஒரு நேரத்தில் வேலுமணிக்கும் பேச வாய்ப்பையும் வழங்கினார். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் எடப்பாடியை கடும் கோபத்திற்கு இது உள்ளாக்கியது. இதனால எடப்பாடி அவர்களுக்கும் வேலுமணிக்கும் இடையில சின்ன சின்ன பிரச்சனைகளானது ஏற்பட்டது. முதலாவதா சட்டமன்றத்தில் ஏற்பட்ட பரபரப்பு என்ன அப்படின்னா, கடிதத்துல ஒரு போர். எடப்பாடி மற்றும் வேலுமணி ஆகிய இருவருக்கும் தனித்தனியான தங்களை அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவர் என அங்கீகரிக்க கோரி சபாநாயகரிடம் கடிதங்கள் வழங்கப்பட்டது. இது மிகப்பெரிய ஒரு மோதலாகவே பார்க்கப்பட்டது. இரண்டாவதா முழக்கங்கள். எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் வேலுமணியை துரோகி என முழக்கமிட்டனர். வேலுமணி அவர்கள் பேசும் பொழுது கட்சிக்கு கட்சி தாவறியே, நீ எல்லாம் மனிதனா என்பது போல, நீ துரோகி என்பது போலவும் சில குற்றச்சாட்டுகளை வெளியிட்டார்கள் என்று அனைவராலும் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாம பதிலுக்கு வேலுமணி ஆதரவாளர்கள் ஜனநாயகத்தை காக்க வந்தவர் விஜய் என முழக்கமிட்டு அவர்களுடைய வாயை அவர்களை அடைக்கவும் செய்தார்கள். இது ஒரு பக்கம் ஆரம்பத்தில் அமைதியாகத்தான் போய்கொண்டிருந்தது. அடுத்ததா இருக்கையில ஒரு சர்ச்சை. அதிமுக எம்எல்ஏக்கள் 2 அணிகளாக பிரிந்து அமர்ந்திருந்தது தமிழக சட்டமன்ற வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாகவே பார்க்கப்பட்டது. எந்த கட்சியும் சட்டமன்றத்தில் இப்படி அமர்ந்தது கிடையாது. ஆனால் இவர்கள் அமர்ந்தது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் பார்க்கப்பட்டது. விஜய்க்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி இருப்பாரா என்ற ஒரு கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? எதிர்ப்பு பதிவாகத்தான் இருக்கும். இந்த ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி முதல்வர் விஜய்க்கு எதிராகவே வாக்களித்தது. வாக்கெடுப்பின் போது முறையான விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்றும் ரகசிய வாக்களிப்பு நடத்த வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்து சபாநாயகத்தை விட்டு வெளியில் சென்று விட்டார்கள். ஆனால் இப்போது நிலைமை என்ன தெரியுமா? இப்போது விஜயின் அரசுக்கு எதிரான மிக கடுமையான எதிர்க்கட்சி தலைவராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளார் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எல்லாருமே கூறிக்கொண்டுதாங்க வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பின்னணியில் நடந்த முக்கியமான காரணங்கள் என்னவென்றால், வேலுமணி தலைமையிலான 30 எம்எல்ஏ விஜய்க்கு ஆதரவு அளித்துள்ளதால் தான் முதல்வர் விஜய் என்று மிக எளிதாக மெஜாரிட்டிய இடங்கள் அவருக்கு தேவைப்பட்டது. ஆனால் இப்பொழுது அவருக்கு இருப்பதோ 150க்கும் மேற்பட்ட இடங்கள் அவருக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்க முடிந்தது. வேலுமணி தரப்பு அதிமுகவின் அடையாளத்தை காக்கவே இந்த முடிவை எடுத்ததாக கூறினாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு விடப்பட்ட மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் இது பார்க்கப்பட்டது. இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இது பிடிக்கவில்லை. அதனால் இருவருக்கும் இடையில சின்ன மோதல்கள் ஏற்பட்டது. எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு தீவிர எதிர்ப்பாளராகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரது கட்சியின் முக்கிய தூணாக இருந்த எஸ்பி வேலுமணி முதல்வர் விஜயின் கரத்தை வலுப்படுத்தியதன் மூலம் அதிமுகவில் 3வது முறையாக பிளவும் ஏற்பட்டுள்ளது என்று அனைவராலும் பார்க்கப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? எடப்பாடி பழனிசாமி ஏன் இப்படி செய்கிறார்? அவர் செய்தது சரியா தவறா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.